ஆரம்பிக்கலாமா? எனது வழக்குரை காதை நான் இங்கு கண்ணகியாக வந்துள்ளேன். ஆரம்பிக்கிறேன். காவலரே, காவலரே, பாதி உயிரும் தனிச்சிலம்பும் ஆவி பிடிபாடு கொண்டு வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்று உங்கள் மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். முடியாது. சொல்ல மாட்டீர்களா? மாட்டோம். விலகுங்கள். பாண்டிய மன்னன். ரோமா, யாரம்மா நீ? இல்லைங்க, ஏன் இந்த ஆவேசம்? உடல் தந்து புகழ் பெற்ற மன்னர்களின் வரலாற்றை தேர்காலில் மகனை ஏற்றி நியாயம் காத்த நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் பூம்புகார் எனது ஊர். பெரும் வணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசுகள் கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிலையிலே முத்துளை காப்பாற்ற வந்திருக்கும் மூவேந்தர் பரம்பரையின் பொறுமைதனின் மூலியாக்க முடிவு புரிந்த மன்னவடி எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. யாரம்மா நீ? நில்லங்கே, ஏன் இந்த ஆவேசம்? அன்று ரோமாபுரியின் கொள்ளும் மண்டபத்திலேயே தூதுவர்கள் இருந்தார்கள். இதோ பாண்டியத்து பேரவிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருந்தார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகை கொடி கும்பம் முறிந்து விட அயல்நாட்டார்கள் இகழ்ந்துரைக்க உமது கொடுகால் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி நான் என்பதை அறிந்திடுக. நான் வடக்கம் தேவையம்மா. ஹோ, கோவலனின் மனைவி, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க முன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடி விடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். தமிழகத்து நீதி கொள்ளா விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என் கணவன் நீதியின் இலக்கணமாக திகழ்பவர் என்பது நீ அறியாதா? இலக்கணம் அளிக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வம் என் வாழ்வின் கருவூலத்தை சாவ படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிலையில் குந்தலம் இருப்பவனே, எண்ணிப்பார். கொழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் தோடு முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையாடுவது அவசரம் காட்டுவானே, இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? கண்ணகி, அரசே, உன் கணவன் கையில் இருந்த சிலம்பு அரசை கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவி அல்ல, கோவல தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குறிக்க வந்தவள் நான். குற்றவாளி எம் மன்னரா குற்றவாளி? நானா குற்றவாளி? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தகை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோரே, அறிவுநதி ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படைகளும் தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி யார்? அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலாணையாக தாயகத்து மக்கள் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ என்னுடைய சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மகா பாவிகள் அவரை கொன்று விட்டு விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்
அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தா நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. தேவி அணிந்திருக்கும் ஒரு சிலம்பு உன்னுடைய என்பதை நீ மெய்ப்பித்து காட்டுவாயா? உன்னால் மெய்ப்பித்து காட்ட முடியுமா? உன்னால் நிரூபிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன இறந்து போன என் அத்தானை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கின்றேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மான் போனதால். பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். என்ன மாணிக்க பரல்கள்? சரி, பார்க்கலாம். தேவி, உன் காம்பை கொடு. பார், பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு பார். மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்ற சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரங்கூரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி அழிந்து விட்டதா? நியாயம் சரிந்து விட்டதா? நெடுஞ்ச அறம் வரம் துய அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழகத்து கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி தவறை செய்தி கேட்டு. சேனை 1000 எடுத்து வந்தா கிடைச்சுன்னு சொல்லி முடிங்க. அண்ணா, குனியாமல் வழி நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருத்தம் எங்கே? மன்னா, மாசுபடவோ மாண்பு தவறோ நீதி தவறி உனக்கு செய்வதற்காக தேவையில்லை. பாதம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? அதுவும் தேவையில்லை. வேந்தத்திற்கு கற்பிக்க வந்திருக்கும் உனக்கு வெண்குற்ற கொலை எதற்காக? அதுவும் தேவையில்லை. அழு அழு, என்னை காலமெல்லாம் வைத்த காவலனே, என் காதலனை, கண்ணாளனை, கண் நிறைந்த மனவாளனை துடிக்க கொன்று விட்ட பாவி. அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் அல்ல, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தால் கொன்றுவிடு என்ற தீர்ப்பளித்த நானே கல்வன், நானே கல்வன். தாயகமே, தமிழகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கொண்டு நிமிர்த்திட்டீர்களே. எரியட்டும், மதுரை தீ பிடித்து எரியட்டும். நன்றி, வணக்கம்.